அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துணை ராணுவ படைப்பிரிவுகள் ஒன்றான ஐடிபிபி, அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். டெலிகம்யூனிகேஷனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருந்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அதான் போஸ்ட் வந்து. இதுக்கான பே ஸ்கேல் அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பே ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா லெவல் 7 வந்து பே பண்ணுறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 44,900லேருந்து 1,42,400 வரைக்கும் பே பண்ணுவாங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ண முடியும். இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 8 ஜனவரி 2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் recruitment.itpolice.nic.in அப்படின்றதான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 8/1/2025 படி தான். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 15 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மேலுக்கு யூஆரில் 6 வேக்கண்டும், எஸ்சியில் 2 வேக்கண்டும், எஸ்டியில் 1 வேக்கண்டும், ஓபிசியில் 3 வேக்கண்டும், இடபிள்யூசியில் 1 வேக்கண்டும், டோட்டலாக 13 வேக்கன்சி இருக்குது. ஃபீமேலுக்கு யூஆரில் 1 வேக்கண்டும், ஓபிசியில் 1 வேக்கண்டும், டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் போஸ்ட்லேருந்து 15 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் வந்து இங்கிலீஷு அண்ட் ஹிந்தி சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து முடிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 13 நவம்பர் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 10 டிசம்பர் 2024 இதற்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 8 ஜனவரி 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபை லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சவொடனே இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், இடபிள்யூசி, ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது எஸ்சி, எஸ்டி, இஎஸ்எம், ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஒரு பேமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, மேஸ்ட்ரோ இந்த மாதிரியான ஆன்லைன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கிற முடியும். இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.